வணக்கம். நான் உங்கள் போல் இன்றைக்கி லிண்டல் காங்கிரீட்டு போடுறத பற்றி, பைப்லைன் போடுறத பற்றி, எலக்ட்ரிக்கல் பைப்லைன் போடுறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இது நிறைய வீடியோ போடல. ரூஃப் காங்கிரீட் தான் போட்டிருப்பேன். லிண்டல் டீட்டெயிலாக பார்க்கலாம். A to Z ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போர்ட்டிக்கல் ப்ளஸ் சன்சைட்லாம் பாயிண்ட் வைக்க வந்திருக்கோம். ஃபுல்லாக போர்ட்டிக்கல் எந்த அளவுக்கு இருக்குது, சன்சைடு ரெக்க நீட்டிருக்காங்க, அதுக்கு எந்த அளவுக்கு லைட்டு போடலான்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். சர்வீஸுக்கு எப்படி பைப்பு தூக்கி விடலாம் எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது சென்ட்ரு பண்ணி ஃபேன் பாக்ஸு போடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ஊஞ்சல் ஊக்கு ஒன்று போடுறதுக்காக ப்ளைன் ஊக்கு வாங்கியிருக்கோம். நம்ம ரன்னர் போது பாருங்கள், அந்த ரன்னருக்கு ஏற்ற மாரி ப்ளைன் ஊக்கு வாங்கிக்க வேண்டியதான். ஊஞ்சல் ஊக்கு ட்விஸ்டடு நார்மலு அதுக்கேற்ற மாரி நம்ம ஷீட்டு அந்த கேப்புக்காக ப்ளைன் ஊக்கு வாங்குறதுக்கு பிளான் பண்ணிக்கலாம். நம்ம இது ப்ளைனாக போடுறது, இந்த வாட்டை எந்த டேரக்ஷனு எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் ஊக்கு அதுக்கு தகுந்த மாரி வாங்கிக்கலாம். ஃபுல்லாக சன்சைடு சைடு தான் ஒரு பாக்ஸு நம்ம சன்சைடு சைடு ஒரு லைட் பாயிண்ட்டுக்கு ப்ரொவிஷன் தூக்கி வைக்கிறோம். சன்சைடு மெயினாக கொத்தனார் மேஸ்திரிகிட்ட கேட்டுங்க, இல்லை இன்ஜினியர்கிட்ட கேட்டுங்க. சில பேர் சின்ன பாக்ஸ் வைப்பாங்க, சில பேர் டெப்த்து பாக்ஸ் வைப்பாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக கேட்டுங்க. ஏன்னா ஒரு ஆள் 2 இன்ச்சு போடுவாங்க, 2 இன்ச்சு 4 இன்ச்சு 3 இன்ச்சு வரைக்கும் போடுவாங்க. அதுக்கு தகுந்த மாரி பாக்ஸ் வச்சுக்கலாம். ப்ளஸ் லோ லாஃப்ட்டு நம்ம சாமி ரூமு அட்டாச் பாத்ரூமுக்கு அதுக்கு ஸ்பாட் லைட்னால் போகிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த சைடு என்ட்ரன்ஸ் ஒரு ஆர்ச் இருக்குது. இதில் ஒரு பாயிண்ட் கஸ்டமர் கேட்டிருக்காங்க. ப்ளஸ் இந்த சைடில் ஒரு வெளிச்சத்துக்கு ஒன்று கேட்டிருக்காங்க. அந்த சைடு பாத்ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு பாயிண்ட்டை தூக்கி விடணும். ஃபுல்லாக இப்போ எல்லாமே இப்போ சென்ட்ரிங் பலவை தான் அடித்து ரெடியாக இருக்குது. இது பாத்ரூம் பாத்ரூமுக்கு சென்ட்ரு பண்ணி இதுலேருந்து சென்ட்ரு பண்ணி ஒரு ஸ்பாட் லைட் பாக்ஸ் போடுறோம். இதில் நம்ம ஹீட்டருக்கு எல்லா லைனையும் கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஒரு லைனை பீம் சைடில் தூக்கி விட்டுட்டோன்னா செவரு வர சைடில் நம்ம மெயின் லைனை எடுத்துக்கலாம். இது சாமி ரூமு சென்ட்ரு லைன் போட்டுட்டு இந்த சைடில் இறக்கி விட்டோன்னா நம்ம எலிவேஷன் லைட்டு அந்தமாரி லைட்டுக்கு தான் போட்டுக்கலாம். அந்த சாமி ரூம் உள்ளார டெக்கரேஷன் பண்ணுற லைட்டுக்கு எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ இதில் ஸ்பாட் லைட் பாக்ஸ் போட்டுக்கலாம் தான். நார்மலாக நம்ம இது 3 இன்ச்சு தான் இருக்கும். கலவை போட்டால் கூட மேலே லோவர் லாஃப்ட்டு தான், மேலே ரூப்பு மூடிடும். பாக்ஸு மேலே டாப்பு தெரிஞ்சால் கூட பிரச்சனை கிடையாது. அதுக்காக கலவை ஏற்றணும் அவசியம் கிடையாது. நீங்கள் ஸ்பாட் லைட்டு போட்டிங்கன்னா கீழே நம்மளுக்கு டெப்த்து வராது, உள்ளார போயிடும். நம்ம லைனும் எடுத்த மாரி இருக்கும். சர்ஃபேஸ் ஃபிட்டிங் அடிச்சிங்கன்னா 1 இன்ச்சு வெளியில் வரும். இப்போ ஒரு சன்சைடில் பைப் லைன் போட்டாச்சு. இப்போ இதுக்கு சென்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம சென்ட்ரு பண்ண தேவையில்ல. ஒரு 9 இன்ச்சு தள்ளி கொஞ்சம் சென்ட்ருந்து கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க. ஏன்னா ஜன்னல் தான் ஓப்பன் பண்ணுறப்ப இடிக்கிற மாரி இருக்கும். இப்படி போட்டு ஒரு 3/4 பெண்டு அவுட்ரு உள் செவரு வரதுனால பெண்டு போட்டு திருப்பிக்க வேண்டியதான். உள்ளார கட்டுவாலை போட்ட பிறகு நம்ம உடச்சிக்கிறப்ப லைன் கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சாமி ரூமை பார்த்திங்கன்னா 2 சைடு 3/4 இறக்கியாச்சு. ப்ளஸ் இந்த சைடு மெயின் எடுக்கிறது 1 இன்ச்சு தூக்கி விட்ருக்கோம். இந்த சைடு தூக்கி விட்ருக்கோம். உள்ளார செவர் இருக்கிறதுனால இந்த சைடு 2 லைனை இறக்கி விட்ருக்கோம். ஒன்று செவத்துக்கு வெளியில் இறக்கி விட்ருக்கோம். என்னத்துக்குன்னா நம்ம அட்டாச் பாத்ரூம் என்ட்ரன்ஸ் சுவிட்ச் போர்டு எடுத்துகிட்டு போகிறதுக்காக. அது ஜம்பர் போட தேவையில்ல. இது நம்ம செவத்துலேருந்து மெயின் வழியாக அந்த லைனுக்கு அந்த போர்டுக்கு கொண்டு வரதுக்காக மெயின் லைனுக்கு தூக்கி விட்ருக்கோம் பெண்டை. நம்ம செவரு எந்த சைடு வருது டேரக்ஷன் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் நம்ம. இல்லைன்னா பைப்பு கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாரி ஆகிடும் உடைக்கிறப்ப. இப்போ இந்த சைடு இந்த எலிவேஷன் லைட்டு இந்த சைடு போட்டாவது. ஒரு சைடு அதிகமாக பாக்ஸு போட்டுங்க. கம்மியான செலவு தான் ஆகும். ஒரு இதுக்கு அதிகபட்சம் ஒரு 40 ரூபா போல் தான் செலவாகும். நீங்கள் பாக்ஸு போட்டிங்கன்னா வேணான்னா டம்மி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இதேமாரி சின்ன பாக்ஸு தான் இந்த மேஸ்திரி கேட்டிருக்காங்க. அதுக்கேற்ற மாரி ஒரு 3 இன்ச்சு அளவுக்கு தான் காங்கிரீட் ஏற்ற போகிறாங்க. அதனால் நாங்கள் அதேமாரி சின்ன சாதாரண ஜங்ஷன் பாக்ஸே போடுங்க, டெப்த் பாக்ஸ் போட வேணான்னு மேஸ்திரி கேட்டதுனால அதனால் சாதாரண பாக்ஸ் போடுது. ஏன்னா அந்தளவுக்கு தான் மெல்லிஸாக தான் காங்கிரீட் ஏற்ற போகிறாங்க. ஒன் வே பாக்ஸ் போட்டுட்டு அது பெண்டு உள்ளார திருப்பி விட்டாச்சு. இது கிச்சன் சைடு உள்ள சன்சைடு, இது ஹால் சைடு உள்ள சன்சைடில் போட்டுருங்க. அப்போ தான் மேக்ஸிமம் வெளிச்சது. இதில் டெப்த் பாக்ஸ் இது ஆர்ச் ஒன்று வருது, கீழே பொய்க்கல் கட்டியிருக்காங்க. அதில் வச்சுட்டு இந்த கிராஸில் நேராக போட்டிங்கன்னா பெண்டை அறுத்துட்டு கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் பெண்டை மட்டும் கிராஸில் வச்சுட்டு பாக்ஸ் மட்டும் சென்ட்ரு பண்ணி வச்சாச்சு. ஒரு டெப்த் பாக்ஸ் வச்சுட்டு 2 வே போட்டிருக்க என்னத்துக்குன்னா சப்போர்ட்டுக்கு கட்டியிருக்கு பீம் உள்ளார. ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் எல்இடி மட்டும் வர மாரி. இப்போ அந்த ஜங்ஷன் பாக்ஸ் போடணும், ப்ளஸ் அந்த சன்சைடுக்கு போடணும். மற்றபடி எல்லாத்தையும் கட்டி ரெடி பண்ணியாச்சு. இந்த சைடு 1 இன்ச்சு எந்த ஏரியாவில் வரணுமோ அந்த ஏரியாவில் 1 இன்ச்சும் ப்ளஸ் 3/4 எந்த ஏரியாவில் போடணுமோ அதை 3/4 போட்டுக்க வேண்டியது நம்ம. இப்போ இன்னும் போர்ட்டிக்கல் இருக்குது. போர்ட்டிக்கல் ஃபுல்லாக போடுறதுனால இந்த சைடெலாம் பாக்ஸ் போட்டுட்டா முடிஞ்சிடும்.
இந்த போர்ட்டிக்கல் வந்து ஒரு 4 ஸ்பாட் லைட்டு. இந்த சைடு வந்து லாங்காக இருக்கிறதுனால இதில் பெண்டு தான் போட்டு ஒட்டி தான் இறக்கி விடணும். நம்ம ப்ளைனாக இறக்கி விடக்கூடாது. இந்த சைடு வந்து நம்ம இறக்கி செவுரு இருந்துச்சுன்னா இறக்கி விடலாம், இல்லை தூக்கிக்கலாம் ஃபுல்லாக. இந்த சன் சைடு ரெக்கையில் ஒரு 5 ஜங்ஷன் பாக்ஸ் எல்இடி பாயிண்ட் வருது. நம்ம வந்து இந்த பீம் உள்ள சைடில் வந்து பெண்டை வந்து ஒட்டி இறக்கி விடணும். ஒட்டினா பேஸ்ட்டு போட்டு ஒட்டி இறக்கணும். இதேமாதிரி நார்மலாக மட்டை ஸ்லாப் உள்ளதில் வந்து ப்ளைனாக பீஸ் பை பீஸ்மா ப்ளைனாக போட்டால் மட்டும் போதும். இப்போ எலிவேஷனில் வந்து இந்த சைடில் சென்ட்ரு பண்ணி 2 அடி இருக்கிறத சென்ட்ரு பண்ணி ஒரு ஜங்ஷன் பாக்ஸு, அந்த சைடில் ஈவன் பண்ணி ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த சன் சைடு சுற்றிலும் போட்டாச்சு. ஃபுல்லாக 5 ஜங்ஷன் பாக்ஸ் போட்டாச்சு. ப்ளஸ் 4 கார்னர்லேயும் ஸ்பாட் லைட்டு 3 இன்ச்சு ஸ்பாட் லைட்டு போட்டாச்சு. இது பெண்டு பண்ணி செவரு இருக்க ஏரியாவில் ஒரு லைனை இறக்கி விட்டாச்சு. இன்னொன்று மீட்ரு பாக்ஸ் வழியாக இறங்கி கீழ் போர்டுக்கு போய்ட்டோம். அது சர்வீஸுக்கு அந்த மூலையில் கொண்டு வந்து தூக்கி விட்ருக்கோம். மீட்ரு பாக்ஸுக்கு பின்னாடி 1 இன்ச்சு பைப்பை தூக்கி விட்டு முனையில் மட்டும் ஜிஏ பைப்பை காட்டிப்போம். ஸ்ட்ரீட் லைட்டுக்கு 1 முக்கால் தூக்கி விட்ருக்கோம். ப்ளஸ் ஒரு 5 லைட்டு மட்டும் ஜங்ஷன் பாக்ஸுக்காக போட்டிருக்கு. ஃபுல்லாக சென்டரில் ஃபேன் பாக்ஸ் போட்டிருக்கு. நம்ம ஃபுல்லாக ஃபேன் பாக்ஸ் போட்டிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் செவரு இருக்கிறதுனால அந்த சைடு இறக்கி விட்டாச்சு. செவரு இல்லைன்னா நம்ம தூக்கி விட்டுட்டு லைனை சேர்த்து கூட இறக்கிக்கலாம். இந்த ஃபேன் பாக்ஸ் வழியாக பைப்பை பெண்டு பண்ணி போட்டாச்சு. நம்ம ஊக்கு மட்டும் ஊஞ்சல் ஊக்கு போடணும். ஊஞ்சல் ஊக்கு பிளைன் ஊக்கு பேரிங் ஊக்கு. அதனால் கீழே கலவைப்படியாமல் நம்ம வந்து கேரி பேக் வச்சு அந்த பேக்கிங்கை வச்சு டேப் அடித்து வச்சாச்சு. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஹோல்ஸ்லாம் போடுற மாரி இருக்கும். நம்ம மற்றபடி எல்லாத்தையும் கட்டி ரெடியாக இருக்குது. சர்வீஸ் லைன் வந்து அந்த போஸ்ட் வழியாக வரும். ப்ளஸ் இந்த சைடில் வந்து சர்வீஸ் பைப்பு வந்து இதில் வந்து ஊஞ்சல் ஊக்கு வந்து இந்த ஷீட்டு கேப் இருக்குது பாருங்கள். அதில் உளிய வச்சு நம்பினா அந்த கேப்பில் போட்டுடலாம். இப்போ ஸ்பாட் லைட் வந்து 1 இன்ச்சு டெலிவரி 2 இதுன்னு இருக்கிறதுனால 2 சைடு டம்மி பண்ணிவிட்டு 2 சைடு சப்போர்ட்டு பண்ணி கட்டியாச்சு. இந்த சைடில் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அட்டை வச்சு பேக்கிங் பண்ணி கட்டியாச்சு. ஃபுல்லாக கவர் பிளாக் ரெடி ஆகிற மாதிரியே. ஊஞ்சல் ஊக்கு அந்த ஷீட்டு உள்ளார விட்டுட்டு இதேமாரி கம்பி நம்ம 10mm கம்பி தான் எடுத்து இந்த கயிறை வச்சு இழுத்துட்டு 10mm கம்பி வச்சு இதுமாரி கட்டிட்டா நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக ஆடாமல் ஷேக்காமல் இருக்கும். இப்போ இந்த சைடு அப்படியே எல்லா ஸ்பாட் லைட் எல்லாம் போட்டாச்சு. இந்த சர்வீஸுக்கு வந்து இந்த சைடில் தூக்கி விட்ருக்கோம். இந்த சர்வீஸ் வந்து அந்த போஸ்ட்லேருந்து சும்மா கட்டி இந்த சைடு புது போஸ்ட் போட்டு வருது, அதனால தூக்கி விட்ருக்கோம். சப்போஸ் இந்த வழியாக போனால் ரூஃபில் வந்து கேட்டுக்கிட்டு கஸ்டமர்கிட்ட இந்த வழியாக சர்வீஸ் பின்னாடி வழியாக கொண்டு போயிருக்காங்க, அந்த வழியாக வேணுன்னா கேட்டுக்கலாம். நம்ம இப்போ ஊஞ்சல் ஊக்கு சென்டரில் கீழே கேப்பில் தொங்குது பாருங்கள். கரெக்டாக ஷேக் ஆகாமல் கட்டிட்டோன்னா கரெக்டாக ஆகிடும். இப்போ காங்கிரீட்லாம் பின்னாடியிலேருந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாரி டீட்டெயில் வேணால் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி கேளுங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.